மொழிகளில் ஒன்றான நமது தமிழ் மொழி தற்போது கையடக்க கணினிகளிலும் செல்பேசிகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் உலகின் முன்னணி செல்போன் தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் நிறுவனமும் தனது அலைபேசி சாதனங்களில் தமிழில் தட்டச்சு செய்யும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி என்ற பெருமை பெற்ற தமிழ் மொழி இணையதளங்களில் பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சமீப காலமாக செல்போன்களில் இணையதளங்களை பார்ப்போரின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டேப்லெட் என்று அழைக்கப்படும் கையடக்க கணினிகளிலும் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் iOS ஆகிய இயங்கு மென்பொருள்களை கொண்ட செல்போன்களிலும் தமிழில் தட்டச்சு செய்ய வேண்டும் என்ற கனவானது தற்போது நிறைவேறியிருக்கிறது. ஏற்கனவே ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் ஆகிய இயங்குதளங்களில் மட்டுமே தமிழில் தட்டச்சு செய்யும் வசதியானது இருந்து வந்தது. இருந்தாலும் கூட வெளிநாடுகளில் பெருமளவு பயன்படுத்தப்படும் ஆப்பிள் ஐபோன் மற்றும் பிளாக்பெர்ரி ஆகிய போன்களில் இந்த வசதி கிடைக்காமல் இருந்தது. உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களை கவரும் நோக்கில் தனது புதிய பதிப்பான ஐபோன் 5s தமிழில் தட்டச்சு செய்யும் வசதியை ஆப்பிள் நிறுவனம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதனை வடிவமைத்துள்ள மலேசிய வாழ் தமிழரான முத்து நெடுமாறன். ஆங்கிரி பேர்ட்ஸ் போன்ற ஒரு செயலியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்களா, இதுக்கு தேவை இருக்கான்றது இது வர்றதுக்கு முன்னே இதுக்கு ஒரு தேவை இருந்ததா நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவையை உருவாக்குனாங்க. அதுபோல் பயனாளர்கள் எனக்கு தமிழில் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அவங்க வாங்குகின்ற கைபேசியில் இதில் தமிழில் என்னால் படிக்க முடியுமா, எழுத முடியுமான்றது ரெண்டாவது கேள்வி. முதலாவது படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு வாங்கணும். ஐபோனின் புதிய இயங்குதளத்துடன் இணைந்தே தமிழ் விசைப்பலகை வெளியிடப்பட்டுள்ளதால் இதற்கென தனியாக அப்ளிகேஷன்ஸ் எனப்படும் செயலிகளை இனி பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை. இதன் மூலம் இணையதள தேடல், எண்களை பதிவு செய்து கொள்தல் என அனைத்து பயன்பாடுகளுக்கும் இனி தமிழ் மொழியை பயன்படுத்தலாம். இனிவரும் காலங்களில் நம் இளைஞர்கள் அனைவருமே தமிழ் மொழியை, தாய்மொழியை தங்களுடைய அனைத்து விஞ்ஞான முன்னேற்றத்திற்கும், தொழில்நுட்பத்திற்கும், அனைத்து தகவல் பரிமாற்றத்திற்கும் பயன்படுத்துவார்கள் என்று நிச்சயமாக நம்ப முடியும். இது இந்த பயன்பாடு அதிகரிக்க தமிழ் மொழிக்கு தேவையான பல கருவிகள், மென்பொருள் கருவிகளின் தயாரிப்புக்கும் ஊக்குவிப்பாக இது அமையும் என்று நம்புகிறோம். மேலும் மின்னஞ்சல், குறுஞ்செய்தி ஆகியவற்றை தமிழிலேயே அனுப்ப முடிவதோடு சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆகியவற்றிலும் இனி தமிழில் சுலபமாக எழுத முடியும். செல்போன் விற்பனை சந்தையில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக பிளாக்பெர்ரி நிறுவனமும் தனது அடுத்த அறிமுகமான 10வது பதிப்பில் தமிழில் தட்டச்சு செய்யும் வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் பாரதி.